பிரஷர் குக்கர் வெடிப்பதற்கு என்ன காரணம், எப்படி கையாண்டால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சமைக்கும் போது பிரஷர் குக்கர் வெடிப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. பொதுவாக அதிகப்படியான அழுத்தம் குக்கரின் பாதுகாப்பு வரம்பை மீறும் போது இது நிகழ்கிறது. அடைபட்ட வெண்ட் குழாய் பாதுகாப்பு வால்வு குக்கருக்குள் உள்ள நீராவி வெளியேறும் பிரதான வழி இது. அரிசி, பருப்பு போன்ற உணவுத் துகள்கள் அல்லது மாவு போலான பொருட்கள் இந்த வெண்ட் குழாயை அடைத்துவிட்டால் நீராவி வெளியேற முடியாமலே அழுத்தம் தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த அதிகப்படியான அழுத்தத்தை வெளியேற்ற உதவும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வால்வு சரியாக வேலை செய்யவில்லை என்றாலோ அல்லது அதுவும் அடைபட்டிருந்தாலோ அழுத்தம் ஆபத்தான நிலைக்கு சென்று குக்கர் வெடிக்கலாம். மற்றும் குக்கரில் அதிக உணவு நிரப்புவது. குக்கரில் தேவைக்கு அதிகமாக உணவு அல்லது நீர் நிரப்பப்பட்டால் அது நீராவி உருவாகும் இடத்தை குறைத்து சமைக்கும் போது உணவு துகள்கள் வெண்ட் குழாயில் எளிதில் அடைப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. பொதுவாக குக்கரின் கொள்ளளவில் 2/3 பங்குக்கு மேல் உணவு நிரப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. சில குறிப்பிட்ட உணவுகளுக்கு பருப்பு, பீன்ஸ் போன்றவை 1/2 பங்கு மட்டுமே நிரப்ப வேண்டும். குக்கரின் மூடி அல்லது உடற்பகுதியில் கீறல்கள், பழுதுகள் அல்லது ரப்பர் கேஸ்கெட்டில் சேதம் இருந்தால் அது சரியான சீலை உருவாக்காமல் நீராவி கசிய வழிவகுக்கும் அல்லது மிக மோசமாக குக்கர் வெடிக்கலாம். பழைய குக்கர்களின் உலோகம் பலவீனம் அடைந்திருக்கலாம் அல்லது அதன் பாதுகாப்பு அம்சங்கள், வால்வுகள் காலாவதியாகி இருக்கலாம். சரியான பராமரிப்பு இல்லாம பாதுகாப்பு வால்வு, கேஸ்கெட் போன்ற பாகங்களை அவ்வப்போது சரிபார்த்து மாற்றுவது அவசியம். முறையாக சுத்தம் செய்யாமல் இருந்தால் அழுத்தம் அதிகமாகும். பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான குறிப்புகள். சமைப்பதற்கு முன் வெண்ட் குழாய் மற்றும் பாதுகாப்பு வால்வு இரண்டும் தெளிவாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு மெல்லிய கம்பி மூலம் வெண்ட் குழாயை சுத்தம் செய்யலாம். ரப்பர் கேஸ்கெட் தேய்மானம் அடைந்தாலோ அல்லது விரிசல் ஏற்பட்டாலோ உடனடியாக அதை மாற்றுங்கள். சமைத்த பின் அழுத்தத்தை முழுமையாக வெளியேற்றிய பின்னரே குக்கரை திறக்கவும். பிரஷர் குக்கர் வெடிப்பு என்பது அரிதான நிகழ்வு என்றாலும் பாதுகாப்பான பயன்பாடு மற்றும் சரியான பராமரிப்பு மிக முக்கியம். இது பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.